Welcome back. இப்போ நம்ம இந்த engineering graphicsல unit 5 chapter 1 isometric projectionsல problems பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இன்னொரு ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். A square pyramid. Solid வந்து square pyramid. Base side 30, height 65, rest on the ground on its base with a base edge parallel to VP. அப்போ முதல்ல projection of solid partல top viewல square முதல்ல வரையணும். அந்த top viewல square வந்து இப்படி வரையணும். ரெண்டு ஹரிசாண்டல் லைன் ரெண்டு வெர்டிக்கல் லைன் அப்படின்னு ஸ்கொயர் வரையணும். அப்புறம் கட்டிங் பிளேன் பர்பெண்டிகுலர் டு விபின்னு அப்போ ஃப்ரண்ட் வியூனா லைனாக தெரியும். கட்டிங் பிளேன் இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி ஸ்டேஜ் பி அண்ட் பைசெக்டிங் தி ஆக்சிஸ். ஸோ இதுவும் ஒரு வகையில் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் சாலிட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ முதல்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடு, அப்புறம் செக்ஷன், அப்புறம் ஐசோமெட்ரிக். ஸோ முதல்ல டாப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்கொயரை வரைகிறோம். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இதில் நான் இது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கொயர் வரைஞ்சாச்சு, பேஸில் கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு, செக்ஷன் பிளேனு ஃப்ரண்ட் வியூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அது வந்து பைசெக்டிங் தி ஆக்சிஸ் 65 பாதி ஹைட்டில் மீட் பண்ணுது. 30 டிகிரி லைன் வரைஞ்சாச்சு. இது வந்து 4 ஸ்லாண்ட் எட்ஜையும் கட் பண்ணுது, அதையும் மார்க் பண்ணியாச்சு. 1', 2', 3', 4'. ஃபார் எக்ஸாம்பிள் 1'ன்றது O', A', இந்த OA அதில் 1 இருக்குது. எல்லாத்தையும் மார்க் பண்ணி போர்ஷன் ரிமைனிங் டார்க்கன் பண்ணியாச்சு. போர்ஷனோட லைட்டாக விட்டாச்சு. ப்ரொஜெக்டார்ஸ் வந்து அதோட கட்டிங் பாயிண்ட்ஸோட டாப் வியூ கூட நம்ம அப்டைன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது தேவையே இல்லை, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. இதில் ஒரே ஒரு நான் பண்ணாது இந்த A1 டார்க்கன் பண்ணி இங்கே காமிக்கல. பட் இது நமக்கு திருப்பியும் சொல்கிறேன் அவசியம் கிடையாது. ஐசோமெட்ரிக்ன்றது தான் நம்மளுக்கு அவசியம். ஆனால் இதை டார்க்கன் லைட்டன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த 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 கட் போர்ஷனை டாப்பில் ஜாயின் பண்ணலன்னா கூட இந்த 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும் இங்கேருந்து. எதுக்காகனா பேஸை ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிடலாம், பட் இந்த பாயிண்ட்ஸோட இது ஆப்செட் மெத்தட் ஆர் கோஆர்டினேட் மெத்தடுக்கு டாப்பிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்காக இந்த 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸை இங்கே 1' வந்து ப்ரொஜெக்டார் வந்து இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போது நான் வந்து அநேகமாக இந்த இதுவை இப்படி பார்க்கலாமா, இந்த ஆங்கிளில் பார்க்கலாமா, இல்லை இந்த ஆங்கிளில் பார்க்கலாமா அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தா இது ஏறக்குறைய கோடு மாதிரி தெரியும், இல்லை சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி தெரியும். நான் இந்த ஆங்கிளில் பார்த்தேன்னா இந்த கம்ப்ளீட் செக்ஷன் ஏரியா தெரியும். அதனால் இங்கே நான் ஒரு 30 லைன் வரைகிறேன் இல்லையா, இங்கே கொடுக்குற நோட்டேஷனுக்காக தான் இந்த வியூ சொல்கிறேன். இங்கே கொடுக்குற நோட்டேஷன் வந்து ஏஓ பிஓ இருக்கிறது பெட்டர், சிடி இருக்கக்கூடாது. சிஓ டிஓ எடுக்கணும்னா நான் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏஓ பிஓ நான் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல நான் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே எது கொடுக்கணும், ஏஓ பிஓ. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த மீன் டைம் இந்த ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ்லாம் போட்டு மார்க்கும் பண்ணியாச்சு. 1, 2, 3, 4 கட்டிங் பாயிண்ட்ஸோட டாப் வியூலேயும் கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி சம் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸும் வரைஞ்சாச்சு. ஏன்னா பேஸ்லேருந்து அதை கொண்டு போகணும், அதுக்காக தான். இப்போது இங்கே பாருங்கள், நான் வந்து பி இங்கே பாட்டமில் செட் பண்ணுறேன். 30 லைன் ரைட்டு, 30 லெஃப்ட் லைன் வரைஞ்சி ராம்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஸ்கொயர். ஸோ இதில் பியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சிஓடிஓ ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏ ஃபிக்ஸ் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேஸில் இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தீஸ் கட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 1, 2, 3, 4 அதை இங்கே கண்டுபிடிங்க, இங்கே போடுங்க. அதுக்காக தான் இங்கே ஹரிசாண்டல் லைன்ஸும் வெர்டிகல் லைன்ஸும் போட்டிருக்கு. அந்த லைன்ஸ்லாம் போட்டுங்க. இப்போ நான் 2 லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஏபி. இப்போ நான் ஏபியில் இந்த லைன் தான் இந்த லைன். அப்போது இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணுங்கள். இங்கேருந்து அந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டிங்கன்னா இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த லைன் தான் இந்த லைன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது இந்த 2 லைனும் வரைஞ்சா, இந்த லைனை வரைஞ்சா உங்களுக்கு 1 இங்கே கிடச்சிரும். இந்த லைன் வரைஞ்சா இங்கே 4 கிடச்சிரும். இந்த லைன் வரைஞ்சா 3 கிடச்சிரும். இங்கேயும் ஒரு லைன் வரைஞ்சா இங்கே 2 கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சா 1 கிடச்சிருச்சு. அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2, 1 கிடச்சிரும். 1, 1, 2, 1 கிடச்சிரும். அதே மாதிரி தான் 3, 1, 4, 1. ஸோ எல்லாத்தையும் கிடைச்சாச்சு. இப்போது அதாவது கட்டிங் பாயிண்ட்ஸோட பேஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தோஸ் கட்டிங் பாயிண்ட்ஸ் ஆன் பேஸ்
அது இப்போ கண்டுபிடிச்சாச்சு. 1 1 2 1 3 1 4 1. இப்போ இது வழியாக ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி 1 மார்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு என்ன பண்ணலாம்னா ஹைட் ஆஃப் 1 டேஷ் ஃப்ரம் XY இதை எடுங்க. வேறு கலரில் கூட கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் பிரைட் கலரில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஹைட் ஆஃப் 1 டேஷ், இதை இந்த ஹைட்டை எடுங்க காம்பஸில், இங்கே ஒரு வெர்டிக்கல் வரைஞ்சி அதை செட் பண்ணுங்கள், அந்த ஹைட்டை செட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹைட் தான் இந்த ஹைட்டு. 1 பாயிண்ட்டோட ஹைட்டும் அதே தான், 4 டேஷ் பாயிண்ட்டும் அதே தான். இது 4 இல்லையா, அங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணலாம். பட் நான் சீக்வன்ஸாக போவேன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு 2 டேஷும் இதே தான், 3 டேஷும் அதே தான். இந்த ஹைட் எடுங்க, இங்கே செட் பண்ணுங்கள். பாயிண்ட் 3க்கும் அதே ஹைட் தான், 1க்கும் 4ம் ஒரே ஹைட் தான். ஸோ இந்த 1 டேஷ் 4 டேஷ் 1 டேஷோ 4 டேஷோ ஹைட்டை வைங்க, இங்கே செட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ 1 2 3 4 கிடைச்சிருச்சு. இப்போ 1 2 3 4 ஜாயின் பண்ணிங்க, அதுதான் செக்ஷன் ஃபேஸ். இப்போ பிறகு இந்த 1ஐ ஏ கூட ஜாயின் பண்ணுங்கள், 4ஐ பி கூட ஜாயின் பண்ணுங்கள், 3ஐ சி கூட ஜாயின் பண்ணுங்கள், 2ஐ டி கூட ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது டி உள்ளுக்குள்ளே இருக்குது, அது மட்டும். அப்போது இந்த டி வழியாக போகிற 2 பேஸ் எட்ஜு ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ் வந்து தெரியாது. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் டார்கன் பண்ணி காமிச்சிருங்க. இதுதான் ஆன்சர். நன்றி.